ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அசஸ்மெண்ட் லேர்னிங் 5th யூனிட்டில் ட்ராபேக்ஸ் ஆஃப் ப்ரெசண்ட் எவால்வேஷன் அதை பற்றின இதுதான் பார்க்க போகிறோம். இதில் 2 சப்டாபிக் வரும். இது இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஷின். எல்லா கொஷின் பேப்பர்லேயும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இது மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. இதில் 2 சப்டாபிக் வரும். அதாவது இதுக்கான மீனிங் என்னென்னா, நம்ம இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஸ்கூலில் அசஸ்மெண்ட் சிஸ்டத்தில் ட்ராபேக்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த மாதிரி தான் இதோட கொஷின். இதில் 2 இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. சிசிஇ பற்றி சொல்லியிருப்பாங்க. சிசிஇ பற்றியும் அப்புறம் ட்ராபேக்ஸ் ஆஃப் ரைட்டிங் எக்ஸாம் சிஸ்டம்ஸ் அதை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. சிசிஇனா தெரியும் எல்லாத்துக்கும். சப்போஸ் தெரியலைன்னா அந்த கொஷின், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அந்த கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கான வீடியோஸையும் நான் மேக் பண்ணுறேன். அசஸ்மெண்ட் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம ஃப்யூச்சர் டீச்சிங்குள்ளே போகிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்டு. அதனால் மேக்ஸிமம் அதுக்கான மீனிங் தெரிஞ்சுட்டு படித்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பிஎட் படிக்கிறோம், பின்னாடி நம்ம ஆஃப்டர் ஸ்கூலிங் போகிறப்ப இந்த அசஸ்மெண்ட் லேர்னிங் ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்டாக இருக்கும். இதில் நம்ம கற்றுக்கிறத வச்சு நம்ம நிறையா ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஃபர்தராக சிசிஇ பற்றின டெமோ வேணும்னாலும் சரி, அதுக்கான நோட்ஸ் வேணும்னாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நான் போடுறேன். இப்போ நம்ம டாபிக் என்னென்னா ட்ராபேக்ஸ் ஆஃப் ப்ரெசண்ட் எவால்வேஷன். அது நம்ம டாபிக்குள்ளே போவோம். சப்போஸ் 10 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ராபேக்ஸ் ஆஃப் ப்ரெசண்ட் எவால்வேஷன்னு காமனாக கேட்டுருவாங்க. இதில் ஷார்ட் கம் ஃபவுண்டு சிசியும் எழுதணும், ட்ராபேக்ஸ் ஆஃப் எக்ஸாம் ரைட்டிங் அதுவுமே எழுதணும். சப்போஸ் இண்டிவிஜுவல் டாப்பிக்காகவும் கேட்பாங்க 5 மார்க்கில். அப்படி கேட்டாங்கன்னா அந்த ஷார்ட் கம்ஸ் ஆஃப் ஃபவுண்டு சிசின்னு கேட்டால் அதை மட்டும் எழுதினா போதும். இல்லை ட்ராபேக்ஸ் கேட்டாங்கன்னா அதை மட்டும் எழுதினா போதும். இது காமனாக ட்ராபேக்ஸ் ஆஃப் ப்ரெசண்ட் எவால்வேஷன்னு கேட்டால் நம்ம 2யுமே சேர்த்து எழுதணும். இப்போ வாங்க நம்ம டாபிக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போமா. இப்போ அசஸ்மெண்ட்னா என்னன்னு தெரியும். அசஸ்மெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட எவால்வேஷனை இது பண்ணுறது, மெஷர் பண்ணுறது தான் அசஸ்மெண்ட்டு. அதுதான் அசஸ்மெண்ட்டு. இதில் அசஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லேர்னிங் ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் மெஷர் பண்ணுறது இல்லைன்னா எவால்வேட் பண்ணுறது தான் அசஸ்மெண்ட்டு. சிசிஇ வாஸ் இன்ட்ரடியூஸ் டு ரெடியூஸ் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரொமோட் கண்டினியூ லேர்னிங். சிசிஇ மீன்ஸ் கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்ஸ் எவால்வேஷன்ஸ். அதாவதுனா கண்டினியூவாக, காம்ப்ரிஹென்ஸ்னால் அந்த 3 ஸ்கில் இருக்குல்ல, காக்னேட்டிவ் டொமைன், அஃபெக்டிவ் டொமைன், சைக்கோமோட்டார் டொமைன். இது 3ஐயும் மிங்கிள் பண்ணி வரக்கூடிய எவால்வேஷன் தான் கண்டினியூ காக்னேட்டிவ் எவால்வேஷன். இதில் நம்ம கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பற்றி நம்ம மார்க் மெஷர் பண்ணுவோம்ல, அதுதான் அந்த சிசிஇ. சப்போஸ் அந்த சிசிஇக்கான கொஷின்ஸ் வேணும்னா ப்ரீஃபாக நான் ரெடி பண்ணி நான் போடுறேன். சப்போஸ் அப்படி வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அது கண்டினியூ சிசிஇ பற்றி தனி வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இப்போ அதனால வர ஷார்ட் கம்ஸ் தான் இந்த கொஷின்ஸ். அதனால் வர ஷார்ட் கம்ஸ் அதோட எதனாலலாம் அது தடைப்படுது அப்படிங்கிறது தான் இந்த கொஷின்ஸு. ஷார்ட் கம்னா குறைபாடுன்னு அர்த்தம். இப்போ அசஸ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். அசஸ்மெண்ட்டுங்கிறது டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸோட இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸு. இட் ஹெல்ப்ஸ் டீச்சர்ஸ்
மெஷர் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் அச்சீவ்மெண்ட், ஸ்கில் அண்ட் ஓவரால் டெவலப்மெண்ட். அது வந்து டீச்சருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் அச்சீவ்மெண்ட்டையும் ஸ்கில் பேஸ் பண்ணி வர அச்சீவ்மெண்ட்டையும் ஓவரால் டெவலப்மெண்ட்டையும் பற்றி அது வந்து ஹெல்ப் பண்ணுது டீச்சருக்கு அதை எவால்வேட் பண்ணுறதுக்கு. தமிழ்நாடு இந்தியன் ஸ்கூல்ஸில் வந்து கண்டினியூ காம்ப்ரிஹென்ஸ் எவால்வேஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் ரெடியூஸ் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அண்ட் என்கரேஜ் கண்டினியூஸ் லேர்னிங். அது வந்து எதுக்காண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, என்கரேஜ் கண்டினியூஸ் லேர்னிங். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணி கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறதுக்கான இதை தான் இது பண்ணியிருக்காங்க. செவரல் ஷார்ட்கம்ஸ் வாஸ் ஐடென்டிஃபை இன் த இம்ப்ளிமெண்ட்ஸ். செவரல் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஷார்ட்கம் பண்ணியிருக்காங்க அதை எப்படி ஐடென்ட் பண்ணியிருக்கிறதுக்குன்னு. ட்ரெடிஷ்னல் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். தேர்ட் யூனிட்டில் வந்து அது வந்து ஒரு டாப்பிக்கில் வரும். ஓப்பன் புக்கு, ஆன்லைன் ரிசோர்ஸ் அது பற்றின இதில் வரும். இப்போ வந்து இதில் வந்து ஷார்ட்கம்ஸ் என்னென்னு பார்ப்போம். சிசிஇயில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிசிஇயில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிசிஇயில் வந்து ஷார்ட்கம் என்னென்னா லேக் ஆஃப் டீச்சர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ வந்து நம்ம சிசிஇ பற்றின சிசிஇனா என்ன, அது எதுக்காண்டி மெயின்டைன் பண்ணுறோம், அது பற்றின அவேர்னஸே இல்லாமல் டீச்சர்ஸ் இருக்காங்க. சிசிஇ எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், எதுக்காண்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அது என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாமல் டீச்சர்ஸ் இருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஷார்ட்கம்மு. செகண்டாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்அடிக்குவேட் ட்ரைனிங் டீச்சர் ட்ரைனிங்ஸ். சிசியை வந்து டிபெண்ட் பண்ணி அதுக்கான ட்ரைனிங்ஸ் வந்து மேக்ஸிமம் இல்லாமல் இருக்குது நம்ம இதில் எஜுகேஷன் சிஸ்டம்ஸில். அது ஒரு ரெண்டாவது ஷார்ட்கம்மு. தேர்டு வந்து ஹை ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ. அதாவது இப்போ வந்து ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒரு கிளாஸ் ரூமுக்கு வந்து ஒரு டீச்சர். அப்போ வந்து இப்போ ஆர்டிஇ வந்துச்சுல, ஆர்டிஇக்கு அப்புறமேட்டி 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டீச்சர் அப்படின்னு அந்த இதை இது பண்ணாங்கல்ல. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சரோட ரேஷியோ வந்து இதாகுது. அது ஒரு இது. அதுக்கப்புறம் ஷார்ட்டேஜ் ஆஃப் குவாலிஃபைட் டீச்சர். இது வந்து ஃபோர்த்தோட ஷார்ட்கம் என்னென்னா குவாலிஃபைடு டீச்சரை ஷார்ட்டேஜாக இருக்காங்க. அப்போ வந்து குவாலிஃபைடு டீச்சர் இல்லாமல் இப்போ வந்து நார்மலாக ரெகுலரில் படிக்கிறவங்களுக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ மேக்ஸிமம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் படிக்கிறாங்க. ரெகுலரில் படிக்கிறத காட்டிலும் இப்போ நம்ம ஏர்ன் பண்ணிக்கிட்டே படிக்கிறது தான் இது பண்ணுறாங்க. எக்ஸாம் மட்டும் போய் எழுதிட்டு அதுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமல் டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே போகிறாங்க. சம் ஸ்கூல்ஸ்லலாம் சேல்ரி ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி டீச்சர்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் படித்த டீச்சர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிஎட் படித்த டீச்சர்ஸ் தான் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சேல்ரி ஹைக் பண்ணணுன்றதுக்காண்டி சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இன்னுமே அந்த மாதிரி சிஸ்டமில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டீச்சரோட குவாலிஃபைட் ஏற்ற ட்ரைனிங்ஸ் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும்ல, அதுதான் அந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் குவாலிஃபைட் டீச்சர். கரெக்டான குவாலிஃபைடில் உள்ள டீச்சர் இல்லாமல் இருக்கிறது ஒரு ஷார்ட்கம் தான். இன்க்ரீஸ் டீச்சர் ஒர்க்லோட். இதில் வந்து டீச்சரோட ஒர்க்லோட் இன்க்ரீஸ் ஆகும். சிசிஇங்கிறது வந்து ஒரு கோகரிக்குலர் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். அப்போ வந்து டீச்சருக்கான ஒர்க்லோடு வந்து அதிகமாகும். அது ஒன்று. ஃப்ரீக்வென்சி அசஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஸ்ட்ரெஸ்ஸு. ஃப்ரீக்வெண்ட்டாக அதுக்கான அசஸ்மெண்ட் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ப்ரொவைட் பண்ணுது. லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. இப்போ வந்து சில ஸ்கூல்ஸில் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ஸில் ஒவ்வொரு மாதிரியான சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கள்ல. அப்போ வந்து அந்த எவால்வேஷன்ஸ் வந்து மாறும், ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே மாறும். அது ஒன்று. யூனிஃபார்மிட்டி இல்லாமல் இருக்கிறது. எல்லா ஸ்கூலுக்குமே காமனான கரிக்குலர் இருக்காது.
சப்போஸ் கோ கரிக்குலர் வந்து சில ஸ்கூல்ஸில் சில விதமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க, அப்போ வந்து அந்த யூனிஃபார்மிட்டி வந்து மிஸ் ஆகும். நாட் சூட்டபிள் ஃபார் ஓவர் க்ரௌட் கிளாஸ் ரூம். அந்த சிசிஏல வந்து டிஃபிகல்ட் டு இம்ப்ளிமெண்ட் எஃபெக்டிவ்லி இன் கிளாஸ் ரூம் வித்தின் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது கிளாஸ் ரூமை. அது வந்து சிசிஏல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஷார்ட்கம்மாக இருக்குது. ஏன்னா சிசிங்கிற அந்த ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி இது பண்ண முடியாது. அப்போ வந்து அந்த இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும் டீச்சருக்கு, நம்ம டீச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். அது ஒரு ஷார்ட்கம்மு. அதே மாதிரி எக்ஸிக்யூட் அவாய்டிங் ஃபார் கிரேடிங் அது வந்து என்னென்னா அது வந்து இது கிரேட் மூலியமாக தான் அந்த சிசிஏ வந்து இது பண்ணணும். அந்த இது வந்து கொஞ்சம் இதாகும். அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லேக் இன் லாங்குவேஜ் ஸ்கில். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ் ஸ்கில் வந்து லேக் ஆகும். அது ஒரு ட்ராபேக் மாதிரி பார்க்குறாங்க. மோர் பேப்பர் ஒர்க்ஸ் தென் டீச்சர். அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெக்கார்டு ஒர்க் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணணும். பேப்பர் ஒர்க் இருக்கும். ஒவ்வொரு இதுக்குமே கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் எக்ஸாம் மூலியமாகவோ இல்லை ஏதாச்சும் ஒரு இது டூல்ஸ் மூலயமா டூல்ஸ் மூலயமா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதே மாதிரி ரீசன் ஃபார் ஃபெயிலியர் சிசி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் என்னென்னா லேக் ஆஃப் அவேர்னஸ். டீச்சருக்கு வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ் இல்லை. அந்த முன்னாடி உள்ளதை நம்ம படிச்சிட்டாலே இது அடுத்தடுத்து நம்ம டாபிக் போட்டு நீட்டாக எழுதிடலாம். இதுக்கான ப்ராப்பர் நோட்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ப்ரிப்பேர் பண்ணி பிடிஎஃப் ஃபைல்ஸாக மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். மேக்ஸிமம் நம்ம வந்து கரெக்டான பாயிண்ட்ஸ் வந்து மல்டி கலர் பெனில் மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணோம்னா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 7 to 8 மார்க் கிட்ட ஒரு 10 மார்க் வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். லேக் ஆஃப் அவேர்னஸ் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் அவேர்னஸ். டீச்சருக்கு வந்து சிசிஏ பற்றி எந்த அவேர்னஸும் தெரியாமல் இருக்காங்க. இன்சஃபிஷியன்ட் ட்ரைனிங் அதான் சொன்ன மாதிரி சம் ப்ரைவேட் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் படிக்கலாம், எக்ஸாம் மட்டும் வந்து எழுதலாம் போதும், அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் வந்து டீச்சர்ஸ் கன்சர்ன் ஸ்டாஃப்க்கு வந்து கிடைக்காம போகிறது ஒரு இது. சம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து இதுக்காண்டி சேல்ரி காஸ்ட்டு இதுக்காண்டி மாஸ்டர்ஸ் படித்த ஸ்டாஃப்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிஎட் இல்லாமல் மாஸ்டர்ஸ் மட்டும் படித்த ஸ்டாஃப்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ வந்து இன்சஃபிஷியன்ட் ட்ரெயின் ஆகுது. அதே மாதிரி ஒரு டீச்சர் வந்து ஷார்ட்டேஜ் ஆகுறாங்க. எக்ஸிக்யூட் கிளர்க் ஒர்க்கு அதாவது டீச்சர்ஸை வந்து டீச்சிங் ஃபீல்டில் மட்டும் இல்லாமல் அதர் ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்க்க வைக்கிறது வந்து ஒரு ரீசன் சிசியோட ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் வந்து சப்ஜெக்டிவாக மட்டுமே இருக்குது. ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ்ன்ட்டு 2 இருக்குல்ல. அப்போ வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக மட்டுமே அசஸ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை வந்து இன்வால்வ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்குது. ஏன்னா டீச்சர்ஸ்க்கெலாம் வந்து ஒர்க்லோட் வந்து டீச்சிங் ஒர்க்கு மட்டுமே இல்லாமல் அதர் ஒர்க்கும் கொடுக்குறனால. அடுத்த டாபிக் 2 டாபிக் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு வந்து சிசியோட ஷார்ட்டேஜ் பார்த்தோம். அடுத்து வந்து ட்ராபேக்ஸ் ஆஃப் ரைட்டிங் எக்ஸாம். அசஸ் ஒன்லி ஏர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதான் ஏர் எண்டில் வரதை மட்டுமே அசஸ் பண்ணுற மாதிரி அது வந்து முக்கியமான இதாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து எக்ஸாம் சிஸ்டம்ஸ் வந்து செவரல் டிஸ்அட்வான்டேஜ் இது பண்ணுச்சு. அதில் ஒன்று இதுவும். அதே மாதிரி என்கரேஜ் மெமரைஸ்டு. ட்ரெடிஷ்னல் இதில் வந்து இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு என்னோட
நான் 12th படிக்கும்போது நான் 200 மார்க்ஸ் எக்ஸாம் எழுதினேன். அப்போ இருக்கும்போது இந்த ப்ரோக்ராம்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ நான் 12th படிக்கிறப்ப அந்த கோடிங்ஸ் இருக்குல்ல, கோடிங்ஸு அந்த கம்மா கொட்டேஷன் இந்த மாதிரி அந்த இதில் கோடிங்ஸ் printf அதுக்கான மீனிங் என்னன்னே தெரியாமல் நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணி நான் மார்க் வாங்கினேன். அப்போ மெமரைஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் தான் எனக்கு போக போக நான் ஃப்யூச்சரில் நான் படிக்க போச்ச அதுக்கான மீனிங் என்ன, அப்போ தான் எனக்கு காலேஜுக்கு போய் தான் அதை பற்றின இதே எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இதில் என்ன தெரியுது, மார்க் வாங்கணும், ஸ்கோர் பண்ணணும், நம்ம அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும், நல்லா மார்க் வாங்கிடணும். அப்போ மெமரைஸை மட்டுமே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இது பண்ணாங்கல்ல, அது ஒரு ஷார்ட் கம்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் க்ரியேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபியர். சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கேமும் நான் சொல்கிறேனே, எனக்கு இந்த எக்ஸாம் டைம்ஸ்லலாம் ஃபியர்னஸ்னால் ஃபீவர் வந்துடும். இந்த மாதிரி எக்ஸாம் ஃபியர்னஸ் வருதில்ல, அது ஒரு இதாக இருக்குது. ட்ராபேக்ஸ் ஆஃப் ரைட்டிங் எக்ஸாமினேஷன்ஸ். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். அடுத்தடுத்து இந்த ஸ்லைடில் நான் எனக்கு கண்டினியூட்டிக்காண்டி 1, 2ன்னு போட்டிருக்கேன். டோன்ட் டேக் ஹையர் ஸ்கோர் ஆர்டர் டெஸ்ட்டு. ஹையர் ஆர்டர் திங்கிங்கை அந்த டெஸ்ட்டு யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன், எதுக்கு, அந்த மாதிரி தானே ஹையர் ஆர்டர் திங்கிங். அதை இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாதது ஒரு ட்ராபேக்ஸாகவே இருக்குது. இக்னோர் ப்ராக்டிக்கல் ஸ்கில். இப்போ இருக்கிறதுல ப்ராக்டிக்கல் ஸ்கில்லை இக்னோர் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ப்ராக்டிக்கல் ஸ்கில் ப்ரொவைட் பண்ணாதான் எதனால் நம்ம படிக்கிறோம், எதுக்காண்டி இது வருது அப்படிங்கிற நாலேஜ் கிடைக்கும். ரெடியூஸ் க்ரியேட்டிவிட்டியை ரெடியூஸ் பண்ணுது. அதுக்கான சஜஷன் என்னென்னா, ப்ரொவைட்ஸ் டீச்சர் ட்ரைனிங்ஸ், அப்பாயிண்ட் மோர் டீச்சர். ப்ராப்பரான டீச்சர் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணணும். ரெகுலரில் மட்டும்தான் டீச்சர் ட்ரைனிங் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான இது கொண்டு வரணும். அப்பாயிண்ட் மோர் டீச்சர்ஸ். நிறைய டீச்சர்ஸ் கரெக்டான சப்ஜெக்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணணும். ரெடியூஸ் ஒர்க்லோடை ரெடியூஸ் பண்ணணும். இன்க்ளூடு ஸ்கில் பேஸ்ட் அசஸ்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணணும். ஸ்கில் ஓரியன்டான அசஸ்மெண்ட் இன்க்ளூட் பண்ணணும். என்கரேஜ் கிரிட்டிக்கல் திங்கிங்காக ப்ரொவைட் பண்ணி அதை என்கரேஜ் பண்ணணும். அவ்வளோதான். இந்த அசஸ்மெண்ட் ஷுட் ஃபோக்கஸ் ஓவரால் டெவலப்மெண்ட், ப்ராக்டிக்கல் ஸ்கில், க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ், கண்டினியூஸ் லேர்னிங். இதுதான் அதோட கன்க்ளூஷன். இந்த மைண்ட் மேப் நான் இது கொஞ்சம் கிளியராக இல்லை, ஜூம் பண்ணி பார்த்தா மேக்ஸிமம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் ப்ராப்பரான பிடிஎஃப் நோட்ஸ் வேணும்னா நீங்கள் கேளுங்க கமெண்ட்ஸில், நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சதை நான் லேர்ன் பண்ணிக்கிறத மேக்ஸிமம் நான் வீடியோ ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த மாதிரி சிசிஏ கொஷின்ஸ் வேணும், பிஎட்டில் ஏதாச்சும் ரிலேட்டடான டாபிக்ஸில் கொஷின்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மீன் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சஜஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ மேக் பண்ணி இது பண்ணுறேன். மேக்ஸிமம் நீங்கள் சொல்லி மேக்ஸிமம் ஒரு 2 to 3 daysக்குள்ளே நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.